கொடுக்க தேவை. இங்க இருக்கு இந்த ரெண்டு இடத்தையும் ரிமூவ் பண்ணிட்டா டபுள் பாட்டம். இதெல்லாமே ஸ்கூல் புக்ல அழகா தெரியும். ஒவ்வொன்றும் தனித்தனியாக கொடுத்துருவாங்க. நீங்க ஒவ்வொரு யூனிட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த யூனிட்ல ஆல்கஹால், ஃபீனால் ஈத்தர், கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்துலயும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதனால எல்லா ரியாக்ஷன்ஸும் ஸ்கூல் புக்லயே இருக்கு. பட் நீங்க ஓவரால் ஜஸ்ட் பார்த்துக்கலாம். இதுல ரிப்பீட்டடா கண்டுபிடிச்சா அந்த காப்பர் தான். காப்பர் கொடுக்கலாம், சில டைம் சில்வர் வித் ஹீட் கொடுக்கலாம், இல்லைன்னா ஜிங்க் வித் ஹீட் கொடுக்கலாம். மெட்டல் வித் ஒரு தெர்மல் கண்டிஷன். சரிங்களா? நீ காப்பர் மட்டும்தான் அப்படிலாம் கிடையாது. சில்வர் கொடுக்கலாம், ஜிங்க் கொடுக்கலாம். சரிங்களா? ஏதாவது ஒரு மெட்டல் வித் பர்டிகுலர் டெம்பரேச்சர் கொடுக்கலாம், இல்லைன்னா ஹீட் சிம்பல் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா ஒரு டெர்ஷரி ஆல்கஹால் வந்து அல்கீனா மாறும். காப்பர் மட்டும் கிடையாது. அடுத்த வாரம் வரும்போது டெஸ்ட் ஒழுங்கா எழுதுங்க. சில பேர் டெஸ்ட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க, சில பேர் வந்தா பாதி நேரத்துக்கு அப்புறம் தான் வரீங்க. நீங்க எழுதுறாங்களா எழுதலையா பார்க்கறது வரீங்க சில பேர். ஆனால் தயவுசெய்து டெஸ்ட் நல்லா எழுதுங்க. இல்லை இங்க எழுது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்தால் வீட்டுக்கு போய் தனியாக உட்காந்து எழுதி பாருங்க. யாரும் மார்க் கேட்கறதில்ல. மார்க் கேட்டதான் ஏதாவது அடிப்பாங்க. இங்க மார்க் கேட்கறது அதான் பிரச்சனை. அதே சரி, சில பேர் இந்த மாதிரி மனசு உடஞ்சிருவாங்க. ஆமா, மார்க் இப்படி சொன்னா தான் மோட்டிவேஷன். ஏன்னா சின்ன குழந்தை இல்லையா மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் தெரியாது. அதனால மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு தனியாக ஒரு ஆளை கொடுத்தாங்க. யாரை கொடுத்தாலும் ஒரு யோசனை இல்லை. அவர் தான் பயங்கரமான மோட்டிவேஷன். சேலத்துல ஒரு வாட்டி கேட்டு மாமனாருக்கு படுத்துட்டேன். சரி, முடிச்சுட்டு கிளம்புங்க சந்தோஷமா. அப்போ வர டெஸ்ட்டுக்கு போதும். என்ன செகண்டரி அதேதான் பிரைமரி சார் முடிச்சதான் கிளம்புங்க. டெஸ்ட் மட்டும் அடுத்த வாரம் வந்துருங்க. சாட்டர்டே சரி சரி அடுத்த நம்ம